Hello students, நம்ம chapter 9 பார்த்துட்டு இருக்கோம். சொல்ல பாருங்க data type modifiers. So பார்க்கலாம். Modifiers are used to modify the storing capacity of a fundamental data type except void. So fundamental data types நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். int, float, char, void எல்லாம் பார்த்துருந்தோம். அதில் void தவிர மற்ற மூணுக்குமே intோட, floatோட, charோட பேசிக் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி. ஸோ இன்ட்னா இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ணணுன்னு இருக்கும். அதை மாடிஃபை பண்ணலாம், அதை நம்ம இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். அதை தான் வந்து நாங்கள் மாடிஃபையர் அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மாடிஃபையர் அப்படின்னா மாடிஃபைங் த ஸ்டோரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். சொல்லலாமா? மாடிஃபைங் த ஸ்டோரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் எக்ஸப்ட் வாய்ட். வாய்டை தவிர இது எல்லா டைப்புக்கும் என்ன பண்ணலாம், அந்த கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். யூஸ்வலி எவ்ரி fundamental data type has a fixed range of values to store data items in memory. So fixed இருக்கும். இப்போ இன்ட்னா எக்ஸாம்பிள் 2 byte அப்படின்னு ஃபிக்ஸ்ட். இதை நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் int data type can store only 2 bytes of data. ஸோ 2 bytes அப்படின்னா 8 bits. ஸோ அந்த லெவல் டேட்டாஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். In reality some integer data may have more length and may need more space in memory. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது காம்ப்ளெக்ஸான ஏதாவது ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இந்த 8 பீட்ஸ் வந்து பத்தாது, 2 பைட்ஸ் வந்து நமக்கு பத்தாது. ஒரு இண்டிஜர் நம்பருக்கு வந்து இப்போ ஒரு 40,000 அப்படின்னு ஒரு நம்பரை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45,000 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது பத்தாது, நமக்கு வெறும் இன்ட்டு பத்தாது. ஸோ அப்போ ஏன்னா இன்ட்டோட ரேஞ்ச் ஒன்று கீழே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா 32,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். 33,768 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதை 32,000க்கு மேலே போகணும் அப்படின்னா நம்மளால் 34,000 நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் என்ன பண்ணால் வந்து நமக்கு மெமரி ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இன் திஸ் சுச்சுவேஷன் we should modify the memory space to accommodate large integer values. இங்கே பாருங்க modifiers can be used to modify, expand or reduce. எதுவுமே பண்ணுறாங்க. So can be used to modify the memory allocation of any fundamental data type. Okay, any fundamental data type, எந்த fundamental data, intோ, floatோ, carோ, இது மூணு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால அந்த மெமரி அலோகேஷன்ஸை வந்து நம்மளால எக்ஸ்பேண்டோ ரெடியூஸோ பண்ண முடியும். அதுதான் மாடிஃபையர்ஸ் பண்ண போகுது. They are also called as qualifiers. So modifiers are also called as qualifiers அப்படி சொல்றாங்க. There are 4 modifiers இருக்காங்க பாருங்க. signed, unsigned, long and short அப்படின்னு 4 types of modifiers இருக்கு. இந்த நாலுமே ஃபண்டமெண்டல் டைப்ஸான இன்ட், ஃப்ளோட், கேர் இது மூணையும், இந்த மூணோட மெமரி ஸ்பேஸையும் மாடிஃபை பண்ண போகுது. ஓகே, these 4 modifiers can be used with any fundamental data type. அதான் வாய்டை தவிர இது மூணுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாலோயிங் டேபிளை பார்க்கலாம். பாருங்க என்ன டேட்டா டைப்பு, அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைட் எவ்வளோ, பிட்ல எவ்வளோ, ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்னால் இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஷார்ட் பாருங்க. ஷார்ட் அப்படின்னு டேட்டா டைப் சொல்றாங்க. இது வந்து ஷார்ட்ங்கிறது ஒரு குவாலிஃபையர் தானே. ஷார்ட் இஸ் அ ஷார்ட் நேம் ஃபார் ஷார்ட் இன்ட். ஸோ ஷார்ட் இன்ட்னு போடுறதுக்கு பதிலாக வெறும் ஷார்ட்னே போட்டுக்கலாம், அது இன்ட்டு தான் அர்த்தம். ஸோ இது பெரிய வித்தியாசம் கிடையாது. அங்கே பாருங்க 2 bytes, வெறும் இன்ட்டுக்கும் 2 byte தான். ஷார்ட் இன்ட்டு போட்டாலும் 2 byte தான், ஷார்ட் அப்படின்னு போட்டாலும் 2 bytes நமக்கு தெரியும். 16 bytes, 16 bits நமக்கு தெரியும். ஓகே, நமக்கு தெரியும் தானே. ரேஞ்ச் பாருங்க, -32,768 இருந்து, அதாவது நீங்கள் நெகட்டிவ்ல போனீங்க அப்படின்னா -32,768 வரைக்கும் போகலாம். நீங்கள் பாசிட்டிவ் வந்தோம் அப்படின்னா 0, 1, 2, 3 வந்தோம் அப்படின்னா 32,767 வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு மேலே அடுத்த நம்பரை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஷார்ட்னா இதான் ரேஞ்ச். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 2 bytes போதும், இல்லைன்னா பத்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். அதுதான் மாடிஃபைஸ். ஸோ ஷார்ட்னா ஷார்ட் இன்ட்டு, அப்போ இன்ட்டும் ஷார்ட் இன்ட்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஷார்ட் இப்படி தான் இருக்கா. அடுத்து அன்சைன்டு ஷார்ட் பாருங்க. இந்த இண்டிஜர் நம்பர் வித்தவுட் மைனஸ் சைன். ஸோ நமக்கு மைனஸே வேணாம், எனக்கு பிளஸ் நம்பர் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன், மைனஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா இந்த அன்சைனுங்கிற வேர்டை போட்டுக்கலாம். அங்கே பார்த்தீங்க ரேஞ்ச், அதோட ரேஞ்ச் அது இதுக்கு 2 byte தான், இதுவும் 16 bit தான். ஆனால் இங்கே மேலே பார்த்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் இங்கே இருக்காது, ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ். அப்போ 0ல இருந்து 65,535 வரைக்கும் போகும்.
ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இந்த நம்பர் ஆட் பண்ணுங்களேன், மைனஸ் எடுத்துருங்க. 32,768 ப்ளஸ் 32,767 ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 65,535 வரும். ஏன்னா இப்போ என்ன மீனிங், இங்கே மைனஸுக்கு பதிலாக எல்லாமே ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறோம், அதான் இங்கே மீனிங். ஸோ இதோட மெமரி சைஸ் 2 பைட்ஸ் தான், ஆனால் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகுது. நெகட்டிவ் நம்பர் இல்லாதனால நமக்கு ரேஞ்ச் டிஃபர் ஆகுது. ஓகே, அன்சைன்ட் அப்படிங்கிறது அன்சைன்டு ஷார்ட் இன்ட்டு தான், நம்ம அன்சைன்ட் ஷார்ட் மட்டும் போட்டுக்கலாம். அது சைன்டு பாருங்க. ஸோ சைன்டு ஷார்ட்டும் ஒன்று தான், அண்ட் இண்டிஜுவல் நம்பர் வித் மைனஸ் சைன். ஸோ இப்போ எல்லாமே 2 பைட்ஸ் தான், எல்லாமே 2 பைட்ஸ் தான். ஸோ இங்கேயும் இதுவும் என்னது 16 பிட்ஸ் தான் வரும். பாருங்க, மைனஸ் 32,768 ப்ளஸ் 32,767 வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, போத் த ஷார்ட் அண்ட் சைன்டு ஷார்ட். ஸோ ஷார்ட்டும் சைன்டு ஷார்ட்டும் வந்து என்னது சேம் தான், சிமிலர் தான் சொல்லிட்டாங்க. ஷார்ட்னு சொன்னாலும் ஓகே, சைன்டு ஷார்ட்னு சொன்னாலும் ரெண்டு சிமிலர் தான், அதே ஒரே ரேஞ்சு தான் அப்படின்னு இருக்கு. ஓகே, இன்ட் பாருங்க. ஸோ இன்ட் நம்ம நார்மலாக இது வந்து இன்ட் ஃபண்டமெண்டல் டைப்பு. அண்ட் இன்டிஜர் மே ஆர் மே நாட் பி அ சைன்டு, அதுக்கும் 2 பைட்ஸ் தான், 16 பிட்ஸ் தான், அதே ரேஞ்சு தான். ஓகே, இதான் 1 மார்க் கேட்பாங்க என்ன ரேஞ்ச் அப்படின்னு. அடுத்து அன்சைன்டு பாருங்க. அன்சைன்டு வந்து மேலே பார்த்தோம், அன்சைன்ட் ஷார்ட் பார்த்தோம், அதே தான். அண்ட் இன்டிஜர் வித்தவுட் எனி சைன், மைனஸ் சிம்பிள். ஸோ இது 2 பைட்ஸ் 16 பிட்ஸு 0 to 65,000 வந்துருக்கு. சைன்ட் இன்ட்டு பாருங்க, அண்ட் இன்டிஜர் வித் சைன், இது நம்ம இன்ட்டு மாதிரி தான். 32,768 32,767 இருக்கு. போத் ஷார்ட் அண்ட் இன்ட் ஆர் சிமிலர். ஸோ ஷார்ட்னு சொன்னாலும் சரி, இன்ட்னு சொன்னாலும் சரி, அது வந்து சிமிலர் தான் சொல்லிட்டேன். அது லாங் பாருங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பைட்ஸ் இருக்கும். இது லாங் பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ் மெமரி எடுத்துக்குது. அப்போ 32 பிட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இதான் அந்த 32 பிட்ஸ்க்கான வேல்யூ. ஓகேவா, 2^32 போட்டிங்கன்னா நமக்கு இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். சரி, லாங் 4 பைட்ஸ். இந்த ரேஞ்சுக்குலாம் நம்ம நம்பரை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லாங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது நம்ம 32,000 தாண்டி போயிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், லாங் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அன்சைன் லாங் பாருங்க, டபுள் ஸ்பேஸ் இன்டிஜர் வித்தவுட் எனி சைன். ஸோ அதே 4 பைட்ஸ் தான், 32 பிட்ஸ் தான், ஆனால் இங்கே நெகட்டிவ் இருக்காது, ஒன்லி பாசிட்டிவ் மட்டும். அப்போ இன்னும் அதிகமாகுது ஸ்பேஸு, பாசிட்டிவ் நம்பருங்க வந்து ஸ்பேஸ் அதிகமாகுது. சைன்டு லாங் பாருங்க. ஸோ சைன்டு லாங்கும் ஒன்று தான், 4 பைட்ஸ் தான், 32 பிட்ஸ் தான். ஓகேவா, இது வந்து இன்டிஜர் டைப்புக்கா பாருங்க. The above table clearly shows that an integer type accepts only 2 bytes of data, whereas a long int accepts data that is double this size, that is 4 bytes. ஸோ நம்ம ஒரு இது வந்துக்கலாம், நீங்கள் வெறுமனே அன்சைன்டு, சைன்டு, ஷார்ட்டு, சைன்டு ஷார்ட்டு, அன்சைன்டு ஷார்ட்டு, இன்ட்டு இப்படி என்ன போட்டாலும் சரி அது வந்து 2 பைட்ஸாக எடுத்துக்கும். ஓகேங்களா, இதே லாங்குங்கிற வேர்டு வந்துட்டாவே அது 4 பைட்ஸ் இருக்கும். அன்சைன்டு லாங், சைன்டு லாங் இப்படின்னு சொன்னால் சரி 4 பைட்ஸ். நம்ம இது வந்துக்கலாம் மைண்டில் ஒரு மேப். ஸோ இன்ட்டுங்கிற வார்த்தை எங்கே வந்தாலும் சரி அது 2 பைட். அது சைன்டோ, அன்சைன்டோ, ஷார்ட்டோ எதாக இருந்தாலும் சரி 2 பைட். இதே லாங்குங்கிற வேர்டு வந்துருச்சு, லாங்னா லாங்காக இருக்கலாம், அன்சைன் லாங்காக இருக்கலாம், சைன்டு லாங்காக இருக்கலாம், அதுக்கு 4 பைட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், மெமரி ஸ்பேஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கேர் பாருங்க. கேர் பாருங்க. ஸோ கேருக்கான இது பார்த்தீங்கன்னா, கேர்னா சைன்டு ஆஸ்கி கேரக்டர்ஸ் 1 பைட் கேரோட மெமரி. ஸோ எந்த மாதிரி கேர் வந்தாலும் சரி, கேர்னா 1 பைட் தான், 8 பிட்டை ஸ்டோர் பண்ணும். ஸோ -128 ப்ளஸ் 127 வரைக்கும் வீடியோ கேரக்டர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். அன்சைன்டு கேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ் மட்டும் 0 to 250 இந்த நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்குது. 128ங்கிற நம்பர் 127 நம்பர் ஆட் பண்ணோம்னா நமக்கு 255 கிடைக்கும். சைன்டு கேர் பார்த்தீங்கன்னா கேர் மாதிரியே போத் ஆர் சேம். ஸோ எந்த கேர் இருந்தாலும் சரி அது வந்து ஆஸ்கி கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ண போது நம்ம கீபோர்டில் பார்க்குற எல்லா சிம்பிள்ஸும் ஆஸ்கி கேரக்டர் சொல்கிறோம். ஸோ ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த ரேஞ்ச் பார்த்துக்கோங்க, 1 பைட் தான் 8 பிட். ஸோ கேர்னா சைன்டு கேராக இருக்கலாம், அன்சைன்டு கேராக இருக்கலாம், வெறும் கேராக இருக்கலாம், அது 1 பைட் தான். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ சைன்டு ஃப்ராக்ஷனல் வேல்யூ
அது பாருங்க 4 பைட்ஸ். ஸோ ஃப்ளோட்னாவே 4 பைட்ஸ் 32 பிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது பாருங்க ரேஞ்ச் பாருங்க 3.14 into 10 power minus 38, அதான் ரேஞ்ச். இது 3.4 into 10 power minus 38 minus 1 அப்படி போட்டுருக்காங்க. இது ரேஞ்ச் சொல்கிறோம். டபுள் பாருங்க அப்படியே சைன்டு மோர் ப்ரிசிஷன் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ். ஸோ ஃப்ளோட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாட்டுக்கு அப்புறம் ஒரு 7 டிஜிட் வருது அப்படின்னா டபுள் பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு அப்புறம் 14 டிஜிட் அப்படியே டபுள் பண்ணிடும் ஃப்ளோட்டோட இதை ஸ்பேஸை. ஸோ ஃப்ளோட்டுக்கு 4 பைட்னா டபுளுக்கு வந்து 8 பைட்ஸ் 64 பிட்ஸ் சொல்கிறாங்க. பாருங்கள் 1.7 into 10 power minus 308 போட்டுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ பெரிய ஃப்ராக்ஷனல் நம்பர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து லாங் டபுள் பாருங்க, அதுக்கும் மேலே சைன்டு மோர் ப்ரிசிஷன் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் 10 பைட்ஸ் எடுத்துக்குது. ஸோ இவ்வளோ நம்பர் நம்ம யூஸ் பண்ணுமான்னு தெரியல, ஆனால் இந்த யூஸ் பண்ணலாம். 80 பீட்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க. ஸோ லாங் டபுளுக்கு. ஓகே, மெமரி அலோகேஷன் இஸ் சப்ஜெக்டட் டு வேரி பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் கம்பைலர் தட் இஸ் பீங் யூஸ்ட். ஸோ இந்த அலோகேஷன் ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமான கிடையாது. அது பேஸ்ட் ஆன் த கம்பைலர். அந்த அப்ளிகேஷன் வந்து எந்த கம்பைலர் யூஸ் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெமரி அலோகேஷன் மாறும். த கிவன் வேல்யூஸ் ஆர் ப்ளஸ் பர் த டர்போ C++. ஸோ டர்போ அப்படிங்கிறது நீங்கள் சின்ன கிளாஸில் வந்து டர்போ C++ இதை கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு வேலை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு மேப் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ட்டுக்குமே 2 பைட்ஸு, லாங்னு வந்துட்டா 4 பைட்ஸு, கேர்னு வந்தால் 1 பைட், ஃப்ளோட்னா 4, டபுள்னா 8, லாங் டபுள்னா 10. இதுதான் பார்த்தோம். இது வந்து டர்போ சியை பேஸ் பண்ணி இருக்கு. கரெக்டா? இது நம்ம புக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேவ் C++. டேவ் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ டேவ் C++ பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதில் அந்த இன்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் வேரியாகும் பார்க்கலாம். The Dave C++ provides some more space to int and long double types. ஸோ இன்ட்டுக்கும் லாங் டபுளுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகப்படுத்துது டேவ். ஃபாலோயிங் டேபிள் 9.9 பார்க்கலாம். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த மெமரி அலோகேஷன் வந்து டர்போ C++ கம்பைலருக்கு. இப்போ தேவ் C++ கம்பைலர் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ஷார்ட் நம்ம பார்த்தோம். ஷார்ட்டு, அன்சைன் ஷார்ட்டு, சைன்டு ஷார்ட்டு, இன்ட்டு, அன்சைன் இன்ட்டு, சைன் இன்ட்டு எல்லாத்துக்குமே 2 பைட்டாக சொன்னோம். ஞாபகம் இருக்கா? பட் இங்கே பாருங்கள் தனியாக செப்பரேட் பண்ணிட்டாங்க பாருங்கள். டர்போ C++ல ஷார்ட்டு, அன்சைன் ஷார்ட்டு, சைன் ஷார்ட் இப்படிலாம் வந்தால் 2, இன்ட்டுங்கிற வேர்டு வந்துட்டாவே 4, லாங் வந்துட்டாவே லாங்குக்கு 4. ஸோ இதுதான் வேரி ஆகுது. டர்போ C++க்கும் டேவுக்கு இது டிஃபர் ஆகுது. அடுத்து கேர், எல்லா கேருக்குமே ஒன்று தான். அப்படி பார்க்குறேன் எல்லா கேருக்குமே. அது கேர்னா கேர், சைன்டு கேர், அன்சைன் கேர் ஒன்று தான். ஃப்ளோட் 4 தான். டபுள்னா 8 தான். லாங் டபுள் மட்டும் பாருங்கள் இங்கே 12. ஸோ இந்த வந்து இந்த டேவ் C++ எப்படி வேரி ஆகுது பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் வேரி ஆகுது. இன்ட்டுக்கு வந்து இங்கே டர்போவில் 2 பைட்ஸ் கொடுத்தாங்க, இங்கே 4 பைட்ஸ் கொடுக்குறாங்க. லாங் டபுளுக்கு இங்கே 10 கொடுக்குறாங்க, இங்கே 12 கொடுக்குறாங்க, 12 பைட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம படிக்க போகிறது டேவ் C++ தான். ஸோ டேவ் C++ல இன்ட்டுக்கு எவ்வளோ மெமரி சைஸ்னா 4 பைட்ஸ். இதே டர்போ C++ல வந்து 2 பைட்ஸ். அதே மாதிரி டேவில் வந்து லாங் டபுளுக்கு 12, டபுளுக்கு 10. ஸோ நம்ம ஞாபகம் இருக்கணும். ஸோ ஒரே ஒரு மேப் தான். எல்லா கேருக்குமே 1, எல்லா இன்ட்டுக்குமே 2 பைட்ஸு. டேவ் C++ மட்டும் இன்ட்டுக்கு 4 பைட்ஸு. எல்லா ஃப்ளோட்டுக்குமே 4 பைட் தான். டபுள்னா 8 பைட்டு எல்லா இதுக்குமே. லாங் டபுள்னா டர்போ C++ 10 பைட்டும் டேவ் C++ 12 பைட்ஸ் அப்படிங்கிற நம்ம ஒரு மைண்ட் மேப் நமக்கு இருக்கணும். Since Dave C++ provides 4 bytes to int and long, any one of these types can be used to handle bigger integer values while writing programs in Dave C++. ஓகே, நம்ம லாங்குக்கும் இன்ட்டுக்கும் நம்ம 4 பைட்ஸ் கொடுக்கறனால நம்ம ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இன்ட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி லாங் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். சைஸ் ஆஃப், ஸோ நோட் பாருங்கள். சைஸ் ஆஃப் இஸ் அன் ஆப்ரேட்டர் விச் கிவ்ஸ் அ சைஸ் ஆஃப் எ டேட்டா டைப். ஸோ சைஸ் ஆஃப்னு ஒன்று ஆப்ரேட்டர் இருக்கான். அது வந்து என்ன பண்ணுது, ஒரு இன்டிஜரோட ஒரு டேட்டா டைப்போட மெமரி சைஸ் எவ்வளோன்னு கொடுக்க போது. ஸோ பின்னாடி நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துக்கலாம். நோட் 1 மார்க் கேட்கலாம். சைஸ் ஆஃப் இஸ் அன் ஆப்ரேட்டர் which gives a size of a data type. நீங்கள் சைஸ் ஆஃப்னு போட்டிருக்கா, நீங்கள் சைஸ் ஆஃப்னு ப்ராக்கெட்டில் வந்து லாங் டபுள் கொடுத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாங் டபுள் வந்து டேவ் C++ போட்டிங்க அப்படின்னா 12 வரும். டர்போவில் இது போட்டிங்க அப்படின்னா 10 நம்ம காமிக்கும் மெமரி சைஸ். ஓகே, நம்பர் சஃபிக்ஸ் இன் C++. பாருங்க, there are different suffixes for integer and floating point numbers. ஸோ சஃபிக்ஸ் பண்ணலாம் நம்பருக்கு பின்னாடி.
suffix can be used to assign the same value as a different type. So ஒரே வேல்யூ டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து நம்ம அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், if we want to store 45 in int long and unsigned int and unsigned long int, ஒரு 45 நம்பரை இந்த மாதிரி என்ன டைப்ல நம்ம ஸ்டோர் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் சஃபிக்ஸ் லெட்டர் எல் அண்ட் யூ. அது ஸ்மாலோ கேப்ல இருக்கலாம். எல்னா லாங், யூனா அன்சைன்டு. அங்கே பாருங்க, வித் 45 தட் இஸ் 45 எல் அப்படின்னா 45 ஒரு லாங் இன்டிஜர், 45 யூனா அது அன்சைன் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். This type of declaration instructs the compiler to store the given value as long and unsigned. So L and U இதான் வந்து நம்பர் சஃபிக்ஸ். நம்பருக்கு முன்னாடி எல்லோ யூவோ போட்டுக்கலாம். போட்டால் நமக்கு என்ன ஆகும், இந்த நம்பர் லாங் நம்பர், இது வந்து ஒரு அன்சைன் நம்பர் தெரிஞ்சுக்கலாம். F can be used for floating point values. Example 3.14 of F. ஓகே, இங்கே போட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, வேரியபிள்ஸ். ஸோ அந்த வேரியபிள்ஸ் பற்றி முன்னாடியே பார்த்துருக்குறோம். ஸோ வேரியபிள்ஸ் அதை நேம்டு மெமரி பாக்ஸஸ். வேரியபிள்ஸ் தான் மெமரி லொக்கேஷன்ஸ் ஃபார் த வேல்யூஸ் விச் கேன் பி யூஸ்ட். ஓகே, வேரியபிள்ஸ் ஆர் யூசர் டிஃபைன் நேம்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்னால் யூசர் டிஃபைன் நேம்ஸ், நம்ம தான் வந்து நேம்ஸ் வைக்கிறோம். அசைன்டு டு ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷன்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷன் அசைன் பண்ணிடுவோம். இன் விச் த வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்ட். அங்கே தான் வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற வேல்யூ வந்து எங்கே ஸ்டோர் ஆக போதோ அந்த ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷனுக்கு நம்ம வைக்கிற நேம் தான் வந்து வேரியபிள். வேரியபிள்ஸ் ஆர் ஆல்சோ ஐடென்டிஃபையர்ஸ். வேரியபிள்ஸ் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஐடென்டிஃபையர்ஸ்னா நேம்ஸ் சொல்லுவோம். அண்ட் ஹென்ஸ் the rules for naming the identifiers should be followed while naming a variables. என்ன ரூல்ஸ் சொல்லியிருந்தோம், கேபிட்டல்லையோ ஸ்மால்லையோ இல்லை வந்து அண்டர்ஸ்கோர்லேயே ஸ்டார்ட் ஆகணும். நம்பர்ஸ் வரலாம், ஆனால் நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர் தவிர வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் வரக்கூடாது. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். அப்புறம் வந்து கீவேர்ட்ஸ் should not be used as identifier. ஸோ அந்த ரூல்ஸ் சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த ரூல்ஸ் இங்கே அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வேரியபிள் நேமிங் வந்து வைக்கணும். ஓகே, these are called as symbolic variables. ஏன் symbolic variables சொல்கிறாங்க, பிகாஸ் these are named locations அப்படிங்கிறாங்க. ஸோ வேரியபிள்ஸ் வந்து symbolic variables அப்படிங்கிறாங்க, பிகாஸ் வந்து named location அப்படிங்கிறாங்க. சரியானு பார்க்கலாம். These are two values. There are two values associated with the symbolic variables. பார்த்தீங்கன்னா the R value and L value அப்படிங்கிறாங்க. ஸோ R value and L value அப்படிங்கிறது இந்த symbolic variables associated இருக்கு. என்னன்னு பார்த்தா R value அப்படின்னா டேட்டா ஸ்டோர்ட் இன் மெமரி லொக்கேஷன். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா நம்பராக இருக்கலாம், இண்டிவிஜுவலோ ஃப்ளோட்டோ நம்பர் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமா. ஸோ அதை வந்து R வேல்யூ அப்படிங்கிறாங்க. எல் வேல்யூனா மெமரி அட்ரஸ் ஆஃப் த R வேல்யூ. அந்த ஆர் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அதோட மெமரி அட்ரஸ் தான் வந்து எல் வேல்யூ அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சிம்பாலிக் வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டூ வேல்யூஸ் வந்து அசோசியேட் இருக்குது. என்ன ஆர் வேல்யூ, ஆர் வேல்யூனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ, எல் வேல்யூனா அந்த வேல்யூவோட அட்ரஸ். அந்த ஒரு டயக்ராம் பாருங்க, இது பாருங்க, இது மெமரி லொக்கேஷன், இது மெமரி. இதில் பாருங்க யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் பார்த்தீங்கன்னா num1 num2 யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ num1 num2ங்கிறது வேரியபிள் நேம், சிம்பாலிக் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்பர்ங்கிறது ஏன் வேரியபிள்ஸ் சிம்பாலிக் வேரியபிள் சொல்கிறாங்க அப்படின்னா, இது பாருங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ 65, இங்கே 100. ஸோ 65 100 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர் வேல்யூ. அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா இந்த மெமரி லொக்கேஷன் ஸ்டோர் ஆயிருக்கு. இங்கே பாருங்க, இந்த 100 பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதே மாதிரி இந்த அட்ரஸை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. கரெக்டாக, ஏன்னா 4 bytes 4 மெமரி பாக்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அட்ரஸை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது கண்டிப்பாக. அதுக்கு பதிலாக நம்ம வைக்கிற நேம் தான் இந்த வேரியபிள். அதான் சிம்பாலிக் வேரியபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மெமரி அட்ரஸ்க்கு பதிலாக நம்ம ஒரு நேம் வச்சுக்கிறோம். இந்த மெமரி அட்ரஸ் நம்மளால் ஞாபகம் வச்சுக்கலாம், நம்மளும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மெமரி அட்ரஸ்க்கு பதிலாக நம்ம வைக்கிற நேம் தான் என்னது, இந்த மெமரி பாக்ஸஸ் அப்படிங்கிறாங்க. வேரியபிள்ஸ் ஆர் த மெமரி பாக்ஸஸ். அங்கே வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கூடிய 165 ஆர் வேல்யூ அப்படிங்கிற நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா. இந்த எல் வேல்யூங்கிறது அட்ரஸ், மெமரி அட்ரஸ். அந்த வேல்யூ 100 மெமரி அட்ரஸையும் 65 மெமரி அட்ரஸையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எல் வேல்யூ அப்படிங்கிறோம். இந்த எல் வேல்யூக்கான சிம்பாலிக் நேம் தான் வந்து இந்த num1 num2. ஸோ அது வந்து சிம்பாலிக் வேரியபிள்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ரிமெம்பர் தட் மெமரி அட்ரஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ். ஸோ அட்ரஸ் எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம பார்த்துருக்குறோம் பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். நம்ம அந்த லெசன் படிக்கும் போதே அங்கே வந்துருக்கும். மெமரி அட்ரஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம்.
ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்க்கலாம். எவ்ரி வேரியபிள் ஷுட் பி டிக்ளேர்ட் பிஃபோர் தே ஆர் ஆக்சுவலி யூஸ்ட் இன் ஏ ப்ரோக்ராம். ஸோ கண்டிப்பாக வந்து எந்த வேரியபிளாக சரி அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணிடணும். Declaration is a process to instruct the compiler to allocate memory as per the type that is specified along with the variable name. ஓகே, நம்ம டிக்ளரேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுக்க போகிறோம், அது எவ்வளோ மெமரி எடுத்துக்க போகுது, இந்த மாதிரி வேல்யூ யூஸ் பண்ண போகிறேன், நான் இந்த வேல்யூ யூஸ் பண்ண போகிறேன், ஒரு எக்ஸுங்கிற வேல்யூ யூஸ் பண்ண போகிறேன், அது வந்து இந்த டைப்பில் இருக்கும், அதுக்கு நேம் இந்த நேம். ஸோ என்ன டைப், என்ன நேம், என்ன வேல்யூ அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம டிக்ளரேஷன் அப்படிங்கிறோம். For example, if you declare a variable as int type in dev C++, the compiler allocates 4 bytes of memory. ஸோ நம்ம வேரியபிளை int டைப்பில் நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பைலர் வந்து அந்த வேரியபிளுக்கு இப்போ இந்த int x அப்படின்னா எக்ஸுங்கிறது வேரியபிள், இன்ட்டுங்கிற டைப்பு. அப்போ அந்த dev C++ கம்பைலர் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸுங்கிற அந்த வேரியபிளுக்கு 4 bytes ஆஃப் மெமரி, மேலே பார்த்தோம்ல அது ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு பைட்னு வச்சுக்கோங்க, 4 பாக்ஸஸ் அலாட் பண்ணிடும். அது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து எக்ஸ் அப்படின்னு நேம் வச்சிடும், அந்த வேரியபிள் நேம் வச்சுக்கும். ஸோ டிக்ளரேஷன் பண்ணால் இதை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணிடணும், அப்போ தான் மெமரி ஸ்பேஸ் அலாட் பண்ணி வச்சுக்கும். Thus every variable should be declared along with the type of value to be stored. ஓகே, அதனால் எல்லா வேரியபிளுமே கண்டிப்பாக அதோட டைப்போட நம்ம டிக்ளேர், நேம் என்ன, டைப் என்ன, வேல்யூ கூட தரா முட்டலாம் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ என்ன டைப், என்ன நேம், இன்ட் num1 அப்படின்னா இது வந்து num1ங்கிறது வேரியபிள் நேம், அது வந்து இன்ட் டைப்பில் 4 bytes அலாட் பண்ணியிருக்கும். ஃப்ளோட்னா ஃப்ளோட் அந்த மாதிரி. டிக்ளரேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் வேரியபிள், ஸோ நம்ம பண்ண முடியும். ஸோ இது ஒரு டாபிக். மோர் தென் ஒன் வேரியபிள் ஆஃப் த சேம் டைப் கேன் பி டிக்ளேர்ட் அஸ் அ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் யூசிங் கமா செப்பரேட்டிங் த இண்டிவிஜுவல் வேல்யூஸ். பாருங்கள், டேட்டா டைப்பு, அப்புறம் வேர் ஒன் ஒரு வேரியபிள், வேர் டூ மேலே பார்த்துருப்போம், இன்ட் num1 கமா num2 மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி இங்கே வேர் ஒன், வேர் டூ, வேர் த்ரீ, வேர் n இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். So more than one variables of same type we can declare it in the same statement. So data type ஒரு டைம் போட்டால் போதும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு வேர் ஒன், வேர் டூ, வேர் த்ரீ இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கீங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ இந்த லைனை பாரு, லைனை தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்டுங்கிறது டைப்பு, ஸோ num1, num2, sum அப்படிங்கிற 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் இன்டிஜர் டைப்பில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா num1 அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கு ஒரு 4 பைட்டும், num2க்கு ஒரு 4 பைட்டும், சம்முக்கு ஒரு 4 பைட்டு மெமரி அலாட் ஆயிருக்கும். இதான் டிக்ளரேஷன். What is declaration? We are introducing the variable name and its types. It's called as a declaration. What is the purpose of declaration? The compiler will allocate memory to the variable. ஓகேவா? கடைசியாக செமிகாலன் வைக்கணும். ஸ்டேட்மெண்ட்னா செமிகாலன் வச்சு முடிக்கணும். டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக செமிகாலன் இருக்கணும். ஃபைனலி இங்கே இருக்கு பாருங்க, செமிகாலன் அது இருக்கணும். ஓகே, in the above statement there are 3 variables declared as int type. So தான் சொல்றாங்க, which means int num1, num2 and sum. You can store only integer values. வந்து num1, num2, sum மூணுலையுமே integer values மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும், வேற வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. For the above declaration the C++ compiler allocates 4 bytes of memory. So dev C++ என்ன பண்ண அப்படின்னா 4 bytes of memory for each variables. That is 4 memory boxes அப்படின்னு போட்டுருங்க. பாருங்க, இங்க பாருங்க, num1, num2, சம்முக்கு இன்னும் அவ்வளோ போட்டிருக்காங்க. இப்போ num1க்கு பாருங்க, num2க்கு பாருங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ் எல்லாம் சேர்த்து தான் num2, இந்த அட்ரஸ்லாம் சேர்த்து தான் num1. 4 பாக்ஸஸ் ஒவ்வொன்றுக்கும். அதே மாதிரி சம்முக்கு போடல, அதே மாதிரி சம்முக்கு இதே மாதிரி இருக்கும். If you declare a variable without any initial value, the memory space allocated to that variable will be occupied with some unknown values. நம்ம டிக்ளேர் மட்டும் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம், மேலே இதே டயக்ராமில் பார்த்தோம், num1க்கு 100, num2க்கு 65 கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி கொடுத்தா அப்படி இருக்கும். இப்போ பார்த்தோம்னா int num1, num2, sum அவ்வளோதான் கொடுத்துருக்குறோம், வேல்யூ தரல. அப்படி எதுவுமே தரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கம்பெனி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அங்கே ஒரு அன்னோன் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கும். அது எது வேணுமா இருக்கலாம், என்ன வேணுமா இருக்கலாம். தீஸ் அன்னோன் வேல்யூஸ் ஆர் கால்டு ஜங்க் ஆர் கார்பேஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ குப்பை நம்ம சொல்லுவோம், கார்பேஜ் ஆர் ஜங்க் ஃபைல்ஸ், வேஸ்ட். அது ஒன்றுமே இருக்காது, வேஸ்ட். ஆனால் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும், எது வேணுமா இருக்கலாம். இது பாருங்க, நம்ம முன்னாடி பேசிக் ப்ரோக்ராம்ஸ் எப்படி பார்த்துருக்கோம். ஹேஷிங் டு ஐஓ ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகணும், யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி நேமிங் கான்ஃபிளிக்ட்காக. அடுத்து இன்ட் மெயின் இஸ் மெயின் பில்டிங் பிளாக், இதுக்குள்ளே எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் வரணும், காலிபிரேஷன்ஸ்குள்ளே ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வரணும். டிக்ளேர் பண்ணுற மாதிரி இன்ட் num1, num2, sum. இந்த லைனுக்கு என்ன மீனிங், num1, num2, sum அப்படிங்கிற 3 வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம்.
அது மூணுமே இண்டிஜர் டைப்பில். ஸோ இதுக்குள்ளே நம்ம இன்ட்டோட ரேஞ்ச் தெரியும் நமக்கு. -32,768 +32,767 வரைக்கும் கூடிய வேல்யூஸை மட்டும் இந்த 3 வேரியபிள் யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி யூஸ் பண்ண முடியாது. சி அவுட் ஓகே. இது டேவ் C++ இருந்தால் அது ஒரு ரேஞ்ச் வேறு 4 வந்துடும். 4 பைட்ஸ் வந்து அப்போ அது ரேஞ்ச் அதிகம். 2 பைட்ஸ் இருந்தால் அந்த ரேஞ்சு டேவ் C++ அந்த அதிகமாக இருக்கும். ஓகே. சி அவுட் நம்1 என்ன இருக்கும், நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ ஏதோ ஒன்று வரப்போகுது. நம்2ல என்ன ஒன்று வரப்போகுது, அன்னோன் வேல்யூ, கேர்பேஜ் வேல்யூ, சம்திங் எதுன்னு வரலாம். நம்1 + நம்2 ரெண்டு ஆட் பண்ணி ஒரு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ எண்டர் இருக்காக அப்படின்னா நம்ம நியூ லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்காக, அடுத்த லைன் வரதுக்காக. இந்த above program, some unknown values will be occupied in memory that is allocated for the variable num1, num2. And the statement cout num1 + num2 will display the sum of those unknown junk values. Junk values தான். ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணும்போது எந்த வேல்யூ தரல அப்படின்னா இந்த கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு வேல்யூ போட்டுக்கும். அது அன்னோன் வேல்யூ அப்படிங்கிறாங்க. இனிஷியலைசேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம். வாட் இஸ் டிக்ளரேஷன் பார்த்தோம். டிக்ளரேஷன் மீன்ஸ் இன்ட்ரடியூஸ் த நேம், வேரியபிள் நேம் அண்ட் இட்ஸ் டைப். அதான் இந்த டிக்ளரேஷன் சொன்னோம். ஸோ வாட் இஸ் இனிஷியலைசேஷன் பாருங்க. அசைனிங் இனிஷியல் வேல்யூ டு எ வேரியபிள் டியூரிங் த டிக்ளரேஷன் இஸ் கால்ட் அஸ் இனிஷியலைசேஷன். ஸோ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது நமக்கு அது இனிஷியல் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதை இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறோம். int num equal to 100. இது initialization because we introduce the variable name and its types with its initial value 100. So this statement is called as initialization statement. Initializing. So float pi 3.14. Double price 231.45. So இந்த மாதிரி கொடுக்கறதா வேரியபிள் நேம், டைப்பு, அதோட வேல்யூ கொடுத்துறது. அதுக்கு பேர் இனிஷியலைசேஷன். வேரியபிள் நேமும் டைப்பு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டிக்ளரேஷன். இன்ட்டு நம் அப்படின்னா டிக்ளரேஷன். இன்ட்டு நம் ஈக்குவல் 100 கொடுத்தோம் அப்படின்னா அது இனிஷியலைசேஷன். ஓகேவா? Here the variables num, pi and price have been initialized during the declaration. These initial values can be later changed during the program execution. ஸோ இனிஷியல் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம், தேவைப்படும் போது நம்ம அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி 100 தான் இருக்குமா அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேல்யூஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஸோ இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த சிஇன் சிஅவுட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஐஓ ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும். யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி நம்மளோட வேரியபிள்ஸ் நேம்ஸ்க்கான கான்ஃப்ளிக்ட் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இன்ட்டு மெயின் ஃப்ளோட் பாருங்கள், நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஃப்ளோட்னா டைப் தெரியும் நமக்கு. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ண போகிறோம். பை அப்படின்னு ஒரு வேரியபிள், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்சைஸ் பண்ணிட்டோம். 3.14 இன்சைஸ் பண்ணிட்டோம். ஆனால் ரேடியஸ், ஹைட்டு, சிஎஸ்ஏ இது மூணுமே வந்து ஃப்ளோட் டைப் தான், ஆனால் இன்சைஸ் பண்ணல. அப்போ ஃப்ளோட் டைப்பில் 4 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். பை, ரேடியஸ், ஹைட், சிஎஸ்ஏ. அதுக்கு பைக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துரும், அது இன்சைஸ் பண்ணிட்டோம். மற்ற 3 இதுக்கும் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒரு கார்பேஜ் வேல்யூ இருக்குன்னு நம்ம கொடுக்கல, கார்பேஜ் வேல்யூ இருக்கும். சி அவுட். ஸோ வாட் இஸ் யூஸ் ஆஃப் சி அவுட் ஸ்டேட்மெண்ட்? சி அவுட் அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ நியூ லைனில் ஸ்லாஷ் இதில் பார்த்தோம். எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்து நான் கிராஃபிக்கல் கேரக்டர், நான் பிரிண்டபிள் கேரக்டர். அதோட இது எஃபெக்ட் மட்டும் தான் ஒரு நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். டபுள் கோட் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் லைன் அப்படிங்க வந்து அவுட்புட் வந்துருக்கு பாருங்கள். இருக்கா, அந்த லைன் முடிஞ்சு போச்சு. டிக்ளேர் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்த சி அவுட் பாருங்கள். அடுத்து நியூ லைன் ஸ்லாஷ் லைன் போட்டால் நியூ லைனுக்கு வந்துடும். ஏன்னா ஒரே லைனில் வந்துடும். ஸோ நியூ லைன் போட்டு நியூ லைன் வந்துடும். என்டர் ரேடியஸ் இன் சென்டிமீட்டர், என்டர் ரேடியஸ் இன் சென்டிமீட்டர் அப்படிங்கிற லைன் வந்திருக்கு கோலன் வரைக்கும். சி இன் எதுக்காக நம்ம சி அவுட் சீன் பற்றி பார்த்துருக்கோம். சி அவுட்னா மானிட்டர், ஒரு மெசேஜை மானிட்டர் கொண்டு போகும், ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை மானிட்டர் கொண்டு போகும். சிஇன் அப்படின்னா கீபோர்டு, நம்ம கீபோர்டில் கொடுக்குற வேல்யூவை அந்த வேரியபிள் கொண்டு போகும் அப்படிலாம் பார்த்துருப்போம். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ஷன், இன்செஷன் அப்படிலாம் பார்த்துருப்போம் அந்த சிம்பிள்ஸ் பேர். சி அவுட் அடுத்து பாருங்கள். ஸோ சிஇன் ரேடியஸா, அப்போ நம்ம கீபோர்டு டைப் பண்ணுற வேல்யூ எங்கே போய் வரோம், ரேடியஸ் வரோம். ரேடியஸ் எதுவுமே கொடுக்கல, ரேடியஸ் வந்து எம்டியாக வச்சுருக்கோம். ஸோ சிஇன் ரேடியஸ் அப்படின்னா கீபோர்டில் நான் நம்பர் டைப் பண்ணுறேன், அந்த நம்பர் ரேடியஸ்க்கு போகுது. நம்ம டைப் பண்ணும்போது ஃப்ளோட் வேல்யூ டைப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோம். அப்படி இல்லாட்டி நம்ம 7 வந்து 7.0 எடுத்துக்கும். ஸோ இங்கே 7 கொடுத்துருக்காங்களா, அப்போ 7ங்கிற நம்பரை இந்த ரேடியஸில் ஸ்டோர் பண்ணிக்கும் மெமரியில். அடுத்த லைன் பாருங்கள், என்டர் ஹைட் இன் சிஎம், என்டர் ஹைட் இன் சென்டிமீட்டர் வந்துருக்கு. அடுத்து சிஇன். ஸோ கீபோர்டு வேல்யூ தர போகிறோம், அது ஹைட்டில் ஸ்டோர் ஆக போகுது. என்ன வேல்யூனா 20. ஸோ 20 வந்து ஹைட்டில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பைக்கு வந்து வேல்யூ கொடுத்துருவோம் 3.14. ரேடியஸ் ஹைட்டுக்கும்
ரன் டைமில் நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்தோம், சிஇன் மூலியமாக கொடுத்துருக்கோம். அடுத்து சிஎஸ்ஏ ஈக்குவல் டு கால்குலேட் பண்ணுறாங்க பாருங்கள், 2 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ 2 இன்ட்டு பையில் என்ன இருக்குது 3.14 இன்ட்டு ரேடியஸ் என்ன இருக்குது 7 இன்ட்டு அதை வந்து ஹைட்டு போட்டு மல்டிப்ளை பண்ணி ஒரு இந்த வேல்யூ வந்து சிஎஸ்எல் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. அது என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா இங்கே போட்டுக்க மாதிரி 879.2 அப்படிங்கிற வேல்யூ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சிஸ்டம் சிஎல்எஸ் இருக்கா. ஸோ இதுக்காக அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டைப் பண்ண மெசேஜ் கிளியர் பண்ணிடுறோம். ஸோ நியூ லைனில் வந்துடும் ரேடியஸ் அப்படின்னு போட்டு பாருங்க, இந்த லைன் பாருங்களேன், ரேடியஸ் சி அவுட்டில் ரேடியஸ் டபுள் கோட்டில் போட்டிருக்கோமா. ஸோ ரேடியஸ்ங்கிற இது வருது. இது பாருங்கள் டபுள் கோட்டில் போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங், அது அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆகுது. அடுத்து இன்னொரு இன்சர்ஷன் சிம்பிள் போட்டு ரேடியஸ்ன்னு போட்டிருக்கிறோம். அது வந்து டபுள் கோட்டில் போடல, அது ஒரு வேரியபிள், அங்கே இருக்க வேல்யூ 7 வந்திருக்கு. அடுத்து டபுள் கோட்டில் சிஎம் அப்படிங்க வந்துருக்கு பாருங்க, ரேடியஸ் 7 சிஎம் அப்படிங்கிறது எப்படி வந்துருக்கு பாருங்க. ரேடியஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு, சிஎம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு, நடுவில் இருக்க ரேடியஸ் வேரியபிள். ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வரும், அந்த மெசேஜ் அப்படியே வரும். டபுள் கோட்டில் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா சி அவுட்டில் அது அப்படியே வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியபிள் நேம் கொடுத்தீங்க, டபுள் கோட் கொடுக்கல வேரியபிள் நேம் அப்படின்னா அது வேரியபிள் நேம் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணும், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த லைன் பாருங்கள், ஹைட் டபுள் கோட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஹைட் இங்கே வந்துருச்சு நியூ லைனில். ஹைட் இது வந்து வேரியபிள் நேம், அங்கே இருக்க வேல்யூ 20 வந்துருச்சு. டபுள் கோட்டில் சிஎம் சென்டிமீட்டர் வந்துருச்சு, ஹைட் 20 சென்டிமீட்டர் வந்துருச்சு. அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் டபுள் கோட்டில் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அப்படியே இங்கே வந்துடும், ஈஸ் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து சிஎஸ்ஏல என்ன இருக்கும் அப்படின்னா சிஎஸ்ஏல நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ இருக்கும். இந்த வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணோமா, இந்த வேல்யூ வந்து இங்கே சிஎஸ்ஏல இருக்கும், அது இங்கே இருக்கு பாரு. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் சென்டிமீட்டர் டபுள் கோட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிங்க வந்துருச்சு. வேரியபிள்ஸ் தட் ஆர் ஆஃப் சேம் டைப் கேன் பி இனிஷியலைஸ்ட் இன் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ வேறு எக்ஸாம்பிள் பார்த்து என்ன பார்த்தோம்னா, இப்படி ஒரு வேரியபிள் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சேம் டைப் வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இன்ட் x1 ஈக்குவல் டு -1, x2 ஈக்குவல் டு 1, x3 n. சேம் டைப் ஆஃப் வேரியபிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட் இனிஷியலைஸ் பண்ணலாம். கமா வச்சு நம்ம டிக்ளேர் மட்டும் தான் பண்ண முன்னாடி இப்போ இனிஷியலைஸும் பண்ணலாம். இன்ட் num1 ஈக்குவல் 100, num2 ஈக்குவல் 65 ஒரே டைமில் என்ன பண்ணலாம், ஒரே டைப் ஆஃப் வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டிக்ளேரும் பண்ணி அது இனிஷியலைஸும் பண்ணலாம், அதான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைனமிக் இனிஷியலைசேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.